ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹனி காம் கட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கட் ஒர்க்குன்னு சொன்ன உடனே நீங்கள் பதட்டப்பட வேணாம். நீங்கள் பிகினர்ஸே இருந்தாலும் கூட தாராளமாக வந்து நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட்ஸாக கிடைக்கும். இப்போது இந்த கட் ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து நாங்கள் டபுள் ஸ்ட்ராங்கில் தான் பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அகர்பத்தி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டிக் அகர்பத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஷாப்பில் கேட்டு வாங்கிக்கிங்க. நார்மல் அகர்பத்திலையும் பண்ணலாம். அதை விட இது இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட் ஒர்க் பண்ணுற நீடில். இந்த கட் ஒர்க் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் திலகம் ரவுண்டு ஷேப் கூட நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெக்ஸாகான் ஷேப் வந்து ஃபுல்லாக வர மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இந்த ஹெக்ஸாகான் ஷேப் பார்த்திங்கன்னா ஈவனாக வரணும், ஒரே மாதிரி வரணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரஃப்பாக வந்து ட்ராயிங் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுறது இருந்தால் கரெக்ஷன்ஸ் பண்ணி எரேசர் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த கட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் வந்து இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நாங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவுட்லைட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நாங்கள் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ஹெக்ஸாகான் ஷேப் ஃபுல்லாக வந்து நாங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி போடுறேன்னு சொல்லி கவனமாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்து நாங்கள் எண்ட் நாட் போட்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். த்ரெட்டை வந்து உடைக்கக்கூடாது. இங்கேருந்து இப்படி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் இப்படி எடுக்கணும். அவ்வளோதான், ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். த்ரெட்டை கட் பண்ணக்கூடாது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது இங்கேருந்து மேலே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெக்ஸாகான் ஷேப்பில் வந்து நாங்கள் அவுட்லைன் ஒர்க் வந்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து ஃபுல்லாக நாங்கள் கட் ஒர்க் பண்ணிக்கலாம். கட் ஒர்க் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் இந்த அகர்பத்தி எடுத்திருக்கேன். இதில் வந்து நாங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நாங்கள் பற்ற வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கட் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், கிளாத்தில் படாத மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த த்ரெட்டை ஒட்டி வந்து நாங்கள் கட் ஒர்க் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு நூல் அளவுக்கு வந்து கேப் விட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப ஒட்டி நாங்கள் கட் ஒர்க் பண்ணாக்கா த்ரெட்டு வந்து அறுந்துடும். அதுக்காக கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு த்ரெட்டு அறுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் 1 by 1 எல்லா த்ரெட்டும் வந்து அறுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது இங்கே வந்து கருப்பாக வந்து இந்த பிசரெல்லாம் இருக்குது, கட் ஒர்க் பண்ண பிசரு. ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி மடித்து கீழே இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த கருப்பாக இருக்கிற பிசரெல்லாம் க்ளீனாக ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மடக்கன் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். அதாவது ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டில் டபுள் ஸ்ட்ராங் எடுத்திருக்கேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லாங் ஸ்டிச் இப்படி போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கவர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சு போடும்போது பார்த்திங்கன்னா த்ரெட்டு வந்து கீழே வந்து லூஸாக ஃப்ரீயாக பிடிக்கணும், டைட்டாக பிடிக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சிங்கன்னா ஸ்டிச்சஸ் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ட் நாட் வந்து நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த்ரெட்டு வந்து கட் பண்ண வேண்டாம். இப்போது இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே ரிட்டன் எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து நாங்கள் எண்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் ஒர்க் பண்ண இடத்துல ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கட் ஒர்க்கு பேக் சைடில், அதாவது லைனிங் கிளாத் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாரீ கலர் கிளாத் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் சாரீ கலர் வெல்வெட் கூட வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கிளாத் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹனிகாம் கட் ஒர்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயில்டாக நாங்கள் பார்த்தோம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.